வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாத பலன்களில் முக்கியமாக என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூதாயிரம் நினைச்சு ஒரு படையல் போடுறது, ஒரு மூதாயிரம் நினைச்சு ஒரு குலதெய்வத்தை நினைச்சும் ஒரு பிரார்த்தனை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்றபடி ஆகஸ்ட் 22 விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கடல்லலாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கரைக்கிறது, இந்த களிமண் கரைக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலை. அதனால் முக்கியமாக வீட்டில் இருக்கிற விநாயகரே பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது குயவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படும். இருந்தாலும் முடிஞ்ச அளவு நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பொம்மை வாங்கி பண்ணலாம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணலங்கிறனால பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பெரிய பெரிய விநாயகரை வைப்பது தப்பு. ஸோ அது பார்த்துக்கோங்க. மற்றபடி வீட்டில் சின்னதாக விநாயகர் இது பண்ணுங்கள். எல்லோருக்குமே ஒரு பிரசாதங்கள் கொடுத்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். மற்றபடி ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி குழந்தை இல்லாதவர்கள் முருகரை பிரார்த்தனை செய்ய உகந்த நாள். அன்னைக்கு ஒரு விரதம் இருந்து முருகரை போய் தரிசனம் பண்ணி அன்னைக்கு ஒரு சஷ்டி விரதம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட இந்த விரதத்தை பண்ணலாம். மற்றபடி ஆகஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா அஷ்டமி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரை ராகு காலம் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த டைமில் காலபைரவரை மனதார வணங்கும் போது பார்த்தீங்கன்னா பகைவர்களை தகத்தெறியும் ஒரு தன்மை காலபைரவருக்கு உண்டு. அதனால் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. மற்றபடி ஆகஸ்ட் 29 ஏகாதேசி உங்களோட உடல் மனம் மற்றும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு இறைவனை நினைச்சுக்கிட்டு ஒரு பசியோடு ஒரு விரதம் இருக்கும்போது அதோடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா கெட்ட இதெல்லாம் விலகி மனமும் சுத்தமாகி அற்புதமான பலன்களை கொடுப்பது. ஸோ கண்டிப்பாக எல்லோருமே இது பண்ணணும். மற்றபடி ஆகஸ்ட் 30 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு கோயில்கள் இல்லைன்னா வீட்டில் ஒரு அந்த 4:30 6 மணிக்குள்ளே ஒரு விளக்கேற்றி வச்சு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 1 அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. கோயில்கள் இல்லாதவர்கள் வீட்டிலே விளக்கேற்றி வச்சுட்டு மனதார அந்த ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி செப்டம்பர் 5 அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. கடன் பிரச்சனை உள்ளவர்கள், வழக்குகள் உள்ளவர்கள்லாம் கண்டிப்பாக அன்னைக்கு விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோயில் எல்லாத்தையும் திறந்துருக்கு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அருகம்புல் போட்டு விநாயகரை வணங்குவது, இல்லைன்னா யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு தானம் பண்ணிவிட்டு அதுக்கு விநாயகரை வணங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களது வழக்குகள் இருந்தும் கடன்கள் இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கவங்க முருகரை நினைச்சு அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகரை வழிபடுவதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 10 அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 அன்னைக்கு ஏகாதேசி நான் சொன்ன மாதிரி உடலும் உள்ளமும் ஒரு சிறப்பான ஒரு விரதம் நல்லது. அன்னைக்கு பெருமாளை நினைச்சுக்கிட்டு விரதம் இருப்பதனால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 15 பிரதோஷம்ங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தில் வீட்டிலேயே விளக்கேற்றி கோயில் திறந்தனா கோயிலுக்கு போக முடியாதவர்கள் ஒரு வீட்டிலேயே விளக்கு வச்சு 4:30 6 மணி ஓம் நமச்சிவாயன்னு பிரார்த்தனை சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதத்துடைய சிறப்பான நாட்களுக்கான பலன்கள். அடுத்து நம்ம ராசி பலனை பார்ப்போம். ஆவணி மாத பலன்கள் மகர ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர ராசிக்கு உங்களுக்கு ராசியாதிபதி ராசியிலே சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும், கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா வக்கரகிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் ஒரு சில விஷயங்கள் வச்சுப்பீங்க, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிங்கன்னா அற்புதமான பலன்கள் இருக்கும். 1 வரை பார்த்தீங்கன்னா 6 உள்ள சுக்கிரன் உங்களுக்கு தொழில் வேலை கிடைக்காத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 12வது இடத்துல இருந்து குருவின் பார்வை சுக்கிரன் கிடைக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. 1 மேலே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றங்கள். ஒரு சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதனால ட்ரை பண்ணுங்க. எது ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும். சும்மா ஜாதகம் பார்த்துட்டு ஐயோ இது நடக்கலாம் அது நடக்கலான்றதை விட எத்தனை முறை நீங்கள் ட்ரை பண்ணுறன்றதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களது குடும்பம்
குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குடும்பத்தில் உள்ள நல்ல மாற்றங்கள், குடும்பத்திற்காக நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க. அதெல்லாம் அற்புதமான விஷயங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய முயற்சிகள் 3ஆம் அதிபதி 12லேருந்து சுக்கிரன் குரு அந்த ஒரு பார்வை இருக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் மூலமாக பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து முனைப்பாக இறங்கி வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நாளில் உள்ள செவ்வாய் வீடு, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வந்து வாங்கணுங்கிற சொத்துக்களோ ஒரு வாகனமோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் ஒரு வழக்குகள்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம போய் பேசி அவுட் ஆஃப் த கோர்ட் கிளியர் பண்ணிக்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். பேசி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி ஒரு 6ல் இருக்கனால அந்த குழந்தைகள் வந்து நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 1ஆம் தேதிக்கு மேலே வந்து கடகத்தில் வந்து வரும்போது நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிகள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கும். சுக்கிரன் சனியுடைய பார்வை இருக்கனால வந்து இதுவரை இருந்த தொழிலில் இருந்த சுணக்கங்கள்லாம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு சின்ன சேஞ்ச் அந்த டைமில் வரும். ஸோ உங்கள் பழக்க வழக்கங்கள் வெளி வட்டாரத்தின் மூலியமாக நல்ல பேரும் புகழும் வந்து 1ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ல் சூரியன் ஆட்சியாக இருக்கிறனால அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா முதல் 10 நாள் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கேது வந்து உங்களுடைய 12ல் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள், சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து 1ஆம் தேதி வரை இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து கேட்ட இடத்துல வந்து கடன் கிடைப்பது, கேட்ட இடத்துல வேலை கிடைப்பது, ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல அற்புதமாகவே கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரன் வரும்போது நல்ல மாற்றங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்களில் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கனால வந்து அந்த டைமில் நல்லா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். லாபங்கள், ஸோ உங்களது லாபாதிபதி வந்து செவ்வாய் வந்து நாளில் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். நிலம் சார்ந்த விஷயங்கள், வாகனத்தால் நல்ல லாபங்கள், நல்லா வந்து இந்த கால் டாக்ஸி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களும் சரி, கொஞ்சம் வந்து இந்த கன்சல்டன்சி நில வியாபாரங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் அற்புதமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதம் வந்து அற்புதமான மாதம். நீங்கள் வந்து பெரிய பெரிய முயற்சிகள் எடுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து உங்களது குலதெய்வத்தை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்னா நீங்கள் வந்து ஹரிஹர சூரன் ஐயப்பனை மனதார வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஒரு அமைதியான இடத்துக்கு போங்க, ஒரு விரிப்பு விரிச்சிட்டு அதில் உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீ ஐயப்பா, ஓம் ஸ்ரீ ஐயப்பான்னு சொல்லிட்டு வணங்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வம் கருப்பண்ணசாமினா ஓம் கருப்பண்ணசாமி நமக்கு என்னென்னா இல்லை என்ன முக்கியம்னா மனதுக்குள்ளே வந்து அந்த தெய்வத்தை கொண்டு வந்து மனதார வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.